திரு முனவர் பாஷா, இப்போ 100 நாள் வேலை திட்டம் மக்களுக்கு எதிராக மாற்றப்பட்டிருக்கு, மக்களுக்கு எதிரான திட்டமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இந்த மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்கிறது மூலமாக பாஜக மேலும் அதோட கூட்டணியோடு சேர்ந்து பலவீனம் அடையுது அப்படின்ற கருத்தை கோட்டீஸ்வரன் சொல்றார். உங்களுடைய பார்வை? இல்லை சார், 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாளாக 25 நாள் உயர்த்தியே கொடுத்துருக்காங்க. அதனால் இதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல. இது ஏதோ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்காக மாநில அரசு தன்னுடைய நிதியை தரணும்னு போடலை. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா மாநில அரசுகளும் அதை ஏற்றுக்கிட்டு அதை செயல்படுத்த போகிறாங்க. அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏழை எளிய மக்களுக்கு வரப்போகிறதில்ல. அதை விட 25 நாட்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த திட்டம் உருவாக்கி இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது கோட்டீஸ்வரன் சொன்னதை போல் இந்த தேர்தல் மோடி தேவையா இல்லையா, பாரதிய ஜனதா கட்சி மக்கள் விரோத கட்சியா இல்லையா என்பதை பற்றி பேசுவதற்கான பேசு பொருள் அல்ல. திமுக ஆட்சி நீடிக்க வேண்டுமா கூடாதா, இதற்கான தேர்தல். மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எந்தெந்த தரப்பு மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஆட்சியாலே பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள், இதைத்தான் மக்கள் தீர்மானித்து முடிவெடுக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும். திமுக வேண்டுமா வேண்டாமா அப்படின்றத எந்த இடத்துல முடிவு பண்ணுவாங்கன்னா, பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கும், மற்ற மாநிலங்களில் பாஜக மிக சிறந்த ஆட்சியை கொடுத்திருக்கு அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு வந்தா கண்டிப்பா திமுகவும் மாற்றம். இந்தியா எந்த இடத்துல அதிமுகவும் பாஜகவும் அந்த நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுத்திருக்கு சார்? இந்தியா ஃபுல்லா இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தலைமைக்கு உலக நாடுகளே பாராட்டக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகத்தினுடைய வழித்தோன்றலாக இருக்கின்ற ஜோர்டான் இல்ல சார், பாரத பிரதமர் மோடி 1000 மக்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கும். இல்ல இப்ப அவர் கேட்டதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். அவர் கேட்டதுக்கு பதில் நேரம் குறைவா இருக்கு. இதெல்லாம் இப்ப எதுக்கு இல்ல நேரம் குறைவா இருக்கு. இல்ல புதிய வழித்தோன்றல் யாருங்க வழித்தோன்றல்? தேவையில்லாத பேச்சு, பொலிட்டிக்கல் பேசுங்க. பொலிட்டிக்கலா தான் சார் பேசுறேன். பொலிட்டிக்கல் பேசுங்க. பொலிட்டிக்கல் பேசுங்க. நபிகள் நாயகத்தை பத்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னைக்கு உலக நாடுகள் அவரை பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்தியாவினுடைய பெருமையை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார். அதனால பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால பாஜக கூட்டணி அமைத்திருக்கின்ற அதிமுக புரட்சி தலைவின் வழியிலே நல்லாட்சி தரும் என்ற நம்பிக்கை தமிழகத்து மக்களுக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. எடப்பாடியார் சுற்றுப்பயணம் அதை உணர்த்தி கொண்டிருக்கிறது. மக்கள் எழுச்சியோடு அவரை வரவேற்கிறார்கள். அவர் மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு கண்டிப்பாக ஆட்சிக்கு வருகின்ற போது நிறைவேற்றி தருகிறேன் என்ற உத்தரவாதத்தையும் தந்து கொண்டிருக்கிறார். எனவே உறுதியாக 2026 என்பது எடப்பாடியார் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆகும் போது எதற்காக புதிதாக கட்சி தொடங்கின விஜயை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? தொடர்ச்சியாக 3 மாதமா யார் சார் எதிர்பார்க்கிறா? கடந்த காலங்கள்ல விஜய் வேண்டாம் என்று பாஜக விமர்சிக்குதா? நாம் தமிழர் கட்சி நாங்க தனியா நிக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இப்ப விஜய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விமர்சிக்குதா? நேற்று வந்தவர் கூட்டணிக்கு வேண்டாம் அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடியுமா? நீங்க இப்போ திமுக அதிமுக தான் எங்க எதிரி, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் போட்டின்னு சொல்லும் போது அதிமுக தலைமையிலான கூட்டணி விஜயை ஏன் விமர்சிக்கணும்? போட்டி எங்களுக்கும் திமுகவுக்கும் தானே. தாவேகா பாஜக விமர்சிக்கிறாங்களே சார். நான் என்ன சொல்றேன், தாவேகா பாஜகவை விமர்சிக்கிறாங்களே தவிர ஈரோட்ல எல்லாம் எதையுமே பேசல அவங்க பாஜக பத்தி. இல்ல சார், நீங்க இவ்வளவு ஆன்டி இன்குபென்சி இருக்குன்னு சொன்னீங்க. இதுக்கு இதெல்லாம் மக்கள் ஒத்துக்கொண்டு உங்களுக்கு திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னா இன்னொரு கட்சி தேவையே இல்லையே சார். நாங்க எங்க சார் கூப்பிடுறோம் அவங்கள சார்? அதாவது எடப்பாடியார் வருகின்ற பொழுது தாவேகா கொடியை கொண்டு வந்தாங்க அவங்க கட்சிக்காரங்க. அதனால அவங்க வருவாங்கன்ற எதிர்பார்ப்புல அவங்க சொன்னாரு. அந்த இளைஞருடைய வாக்கை அதிமுக பெற வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு பொது எதிரி திமுக தான். சரி, அதனால திமுக எதிர்ப்பு வாக்குகளை தனக்கு சாதகமாக பெற வேண்டும் என்று முயற்சிப்பதில் அரசியல் தப்பு இல்லை. அந்த அடிப்படையில் தான் அவர் இது பண்ணாரே தவிர தாவேகா வரணும்னு யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. தாவேகாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டு அரசியலில் பல நடிகர்களை பார்த்து விட்டோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தவிர வேற எந்த நடிகரும் தமிழக அரசியலில் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. அது விஜயகாந்த் அவர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் எல்லாருமே வெற்றி பெற்ற வரலாறு இல்லாத போது அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைவு கருத்து இல்லை. அதாவது ஏன் இன்னைக்கு கோட்பாட்டு அடிப்படையிலே நாங்கள் சித்தாந்த அடிப்படையிலே பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூவை பற்றி பேசுவோம். திருப்பரங்குன்றத்தில் ஏற்கனவே இப்போ நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பில் மரபு வழி அப்படிங்கிறது இல்லாமல் உரிமையின் அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பு சொல்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அதில் அதிமுகவுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது 2014 என்ன நிலைப்பாடோ அந்த தனிநபர் கொடுத்த தீர்ப்பு, 2017 என்ன தீர்ப்போ
அந்த நிலைப்பாடை தான் இந்த திமுக அரசும் அதே நிலைப்பாடை தான் எடுத்திருக்காங்க. ஆனால் கடந்த 2014 2017 வந்து நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கி முதலமைச்சராக இருக்கும்போது என்ன நிலைப்பாடு எடுத்தாரோ அந்த நிலைப்பாட்டுக்கு நேர் எதிராக பாஜக எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு, ஆர்எஸ்எஸ் நிலைப்பாட்டுக்கு வந்து திருப்பரங்குன்றத்தை வந்து நாங்கள் வந்து அயோத்தியா மாற்றுவோம் என்று சொல்லி பாஜகவினர் முழங்குகின்ற அந்த முழக்கத்தை அதிமுக எடுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் கோட்பாட்டு அடிப்படையில் அவங்க வந்து அதில் போய் கரைஞ்சு போயிட்டாங்க. அப்போ இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து நீதிமன்ற அவமதிப்பாக கூட இருக்கட்டும், ஆனால் மக்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய சட்டம் ஒழுங்கு மிக முக்கியம், அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில், சமூக நீதியின் அடிப்படையில் திமுக அரசு எடுத்த நிலைப்பாடு இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி வந்து இன்னைக்கு கலவரம் இல்லாமல் வன்முறை இல்லாமல் போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து கிறிஸ்மஸில் வந்து சத்தீஸ்கராக இருக்கட்டும், ஜார்க்கண்டாக இருக்கட்டும், நீங்கள் மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாமல் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டாங்க, தேவாலயங்களை எரிச்சாங்க, தேவாலயங்களை இடிக்கிறாங்க. அதை கண்டித்து தான் நாங்கள் 5ஆம் தேதி எங்களுடைய தலைவர் வந்து இங்கே சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்ட ஒரு கட்சியாக, முழு சங்கி கட்சியாக, ஒரு ஆர்எஸ்எஸ் கிளை அமைப்பாக அதிமுக மாறி போனதுனால இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா உங்களால் அதை எதிர்க்க முடியாது. நீங்கள் அங்கே போய் உள்ளே போயிட்டீங்க. நீங்கள் உள்ளே போனதுனால முழுமையாக இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அணி அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி. அந்த அணியில் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம். இந்த விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கும் சொல்கிறோம் கோட்பாட்டு தான். இந்த கோட்பாட்டு மோடி எல்லாம் இங்க வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. மோடி தான் இங்க பல முறை பிரச்சாரத்துக்கு வராரு, அமித்ஷா தான் இங்க பிரச்சாரத்துக்கு வராரு. ஏங்க நீங்க பீகார்ல போய் திமுகவை சொல்றாரு? இருங்க, ஏன் பீகார்ல போய் திமுகவை சொல்றாரு? அப்ப அந்த பயம் இருக்குல்ல, அந்த அச்சம் இருக்குல்ல, கோட்பாட்டு அடிப்படையில் இந்திய அளவில் திராவிட யுத்தத்தை, ஆரிய நாங்க தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னா அது கட்டாயம் 2026 பெரிய எதிர்விளைவை உருவாக்கும்.